அன்பிற்கினிய மாதா தொலைக்காட்சி சுவைஞர்களே, தமிழ் மணக்கும் அன்பு நெஞ்சங்களே, வணக்கம். திரிகடுகத்தில் இணைந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றியின் வாழ்த்துகள். இன்று மீண்டும் திரிகடுகம் 47 நாம் இருக்கின்றோம். இரண்டாம் கருத்தினை இன்று பார்க்கவிருக்கின்றோம். காக்கப்பட வேண்டியவை. சில்சொர் பெருந்தோள் மகளிரும் பல்வகையும் தாளினால் தந்த விழுநிதியும் நாடோறும் நாத்தளிர்ப்ப ஆக்கிய உண்டியும் இம்மூன்றும் காப்பிகளல் ஆகா பொருள். திரிகடுகம் 47. மூவகையினர் இங்கு காக்கப்பட வேண்டும். ஒன்று, சுருங்கச் சொல்லும் பெண். 2, உழைப்பினால் கிடைத்த வரவு, நிதி, பொருள், சுவையான உணவு. இந்த மூன்றுமே பாதுகாக்கப்பட வேண்டியவை. இரண்டாம் கருத்து அதுதான். உழைப்பினால், சொந்த முயற்சியினால், கடும் தொடர் உழைப்பினால் கிடைத்த அந்த பொருள், அந்த நிதி, அது பாதுகாக்கப்பட வேண்டும், வீணாக்கப்படக்கூடாது. முயற்சி திருவினையாக்கும், முயற்றின்மை இன்மை புகுத்திவிடும். எனவே முயற்சி என்பது கட்டாயம் திருவினையாக்கும். அது வெற்றி நிறைந்த ஒரு செயலாக்கும். அதோடு அது பொருள், நிதி, திரு என்றால் நிதி என்கின்ற பொருளும் இருக்கிறது. அதை அது நடைமுறையாக்கும். மேலும் இன்னொரு குறள் இவ்வாறு சொல்கிறது, தெய்வத்தான் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும். இந்த உடல் படுகிற பாடு, அந்த பாட்டின் விளைவு அங்கு நன்மை, அங்கு புதுமை, அது சிறப்பு, செயல், வெற்றி, அருமை, இவை எல்லாமே இங்கு பூத்து குலுங்கும். அப்படிப்பட்ட அந்த தன்மையினால் இங்கு உழைப்பின் மேன்மை வெளிப்படுத்தப்படுகிறது. அதான் ஒரு திரையில் ஒரு பாடல் வந்தது, மிக அருமையான பாடல். உழைத்து வாழ வேண்டும், பிறர் உழைப்பில் வாழ்ந்திடாதே, சிரித்து வாழ வேண்டும், பிறர் சிரிக்க வாழ்ந்திடாதே என்று. ஆக பிறர் சிரிக்க வாழ்ந்துவிடக்கூடாது. அப்போ அதற்கு இங்கு நாம் உழைத்து வாழ வேண்டும், பிறர் உழைப்பில் அல்ல. நம் உழைப்பினால் பலருக்கும் சிறப்பாக தேவையில் இருக்கிற ஏழை எளியவர்கள், உழைக்கும் மாந்தர்கள், அவர்களுக்கு ஏதாவது நாம் கொடுக்க வேண்டும். இயேசு சொல்கிறாரே, உனக்கு இன்னும் ஒன்று குறைபடுகிறது. அது என்ன? ஆமாம், உன்னிடம் இருக்கின்ற அந்த பொருள், அந்த நிதி, இவற்றை விற்று ஏழைகளுக்கு கொடு. ஏழைகளுக்கு அவர்கள் அதை பெற இயலாமல் இருக்கின்றார்கள். எனவே இங்கு கடன் பெற்று வாழ்கின்ற அந்த வாழ்வை நாம் முற்றிலுமாக தவிர்ப்பதற்கு முயல வேண்டும். மாறாக உழைத்து வாழ்கின்ற அந்த வாழ்க்கையில் கிடைக்கின்ற அது ஒரு கூழ் என்றாலும் சரி, அந்த கூழையும் அது பெரு உணவு, பெரு விருந்து என்று எண்ணி அதை உண்ண வேண்டும். அந்த உழைப்பு, அந்த உழைப்பினால் கிடைக்கிற அந்த வரவு, அந்த நிதி, இவையெல்லாம் பாதுகாக்கப்பட வேண்டும். அவை வீணாக்கப்பட்டு விடக்கூடாது என்பது இங்கு சொல்லப்பட்டிருக்கிற செய்தி. இன்று நாம் பார்க்கின்ற ஒரு தனித்தமிழ் சொல், அது இதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது, விழுநிதி. அருமையான ஒரு சொல், விழுநிதி. இங்கு பல பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அந்த பெயர்களை தனித்தமிழில் நாம் சொல்ல வேண்டும் என்றால் அருள் நிதி, எழு நிதி, கலை நிதி என்றெல்லாம். இந்த பெயர்களைப் போன்றே நாம் விழுநிதி என்றும் சொல்லலாம். விழுப்பம், ஒழுக்கம் விழுப்பம் தரலான் என்று சொல்லப்பட்டிருக்க பாருங்க, அது உயர்வு. ஆனால் விழுமம் என்பது அது துன்பம், துயர். இங்கு விழுநிதி என்பது அது ஒரு சிறப்புக்குரிய ஒரு நிதி, அது விழுப்பமான ஒரு நிதி என்பதாக அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பொருளாதாரம் இங்கே எல்லாருக்கும் கிடைக்க வேண்டும். அந்த விழுநிதி அது ஏழைகள் கையிலும் இருக்க வேண்டும். அவர்கள் கையில் கிடைப்பதற்கு இங்கு பெருஞ்செல்வங்களை சேர்த்து வைத்திருக்கிறவர்கள் பகிர்ந்து கொள்வதற்குரிய அமைப்பு சூழல் இங்கு உருவாக்கப்பட வேண்டும். ஆட்சி மாற்றம் அல்ல, அமைப்பு மாற்றம். இங்கு அமர்த்தியா சென் அவர் சொல்வது போன்று, ஒரு ஏழை ஏழையாக இருப்பதற்கு அவர் ஏழையாக இருப்பதுதான் காரணம் என்கிற அந்த தத்துவம் இருக்கிறதே, இதை நாம் உணர்ந்தவர்களாக இங்கு ஏழைகள் ஏழைகளாகத்தான் இருக்கிறார்கள். அப்போ அந்த நிலை மாற வேண்டும் என்றால் இங்கு பணக்காரர்களாக, பெருஞ்செல்வம் படைத்தவர்களாக இருக்கிறவர்கள் அப்படி ஆவதற்குரிய அமைப்பு அது மாற்றம் அடைய வேண்டும். இதை நாம் தான் செய்ய வேண்டும். ஆக உழைக்க மனம் இல்லாதவர் உண்ணலாகாது என்று விவிலியம் சொல்வது போன்று இங்கு நாம் உழைக்க வேண்டும். சோம்பல் இங்கு கூடாது. அதே வேளையில் எவ்வளவுதான் உழைத்தாலும் ஏழைகள் தான் இருக்கிறார்கள் என்கிற அந்த அமைப்பு தன்மை இருக்கிறதே, அது மாற்றம் அடைய வேண்டும்.
திரைகடல் ஓடியும் திரவியம் தேடு. இந்த அமைப்பை மாற்றுவதற்கு நம்முடைய சிந்தனையில் நாம் ஒன்றிணைய வேண்டும். இத்தகைய இந்த உணர்வுகளோடு திகழ்வதற்கு, வளர்வதற்கு இந்த திரிகடகத்தின் இந்த கருத்து, இந்த உழைப்பினால் கிடைக்கிற செல்வத்தை பாதுகாக்க வேண்டும் என்கிற கருத்தில் நாம் வேரூன்றி நிற்போம். கடவுளுக்கு திருவிழமானால் மீண்டும் நாளை திரிகடகத்தில் இணைந்து மகிழ்வோம். நன்றி, வணக்கம்.